ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை கூப்பிட்டு வந்தாங்க. பாக்கியா வழியில் பார்த்தா யார் ஈஸ்வரி பாட்டி உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லைங்க சந்தோஷமாக இருக்கீங்களாடி, என்னடி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பிளேட்டை மாற்றிட்டாங்க. நம்ம பாக்கியா என்னதான் இருந்தாலும் மாமியா கிட்ட எப்படி பேசணுங்கிறது பாக்கியாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ ஒரு சிறந்த மருமகள்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டே கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு வழியாக அத்தைக்கிட்ட பேசிட்டாங்க. பேசிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு வாங்க, அப்போ தான் அப்படியே நாங்கள் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டோம், நீங்கள் வரதுக்காக தான் நாங்கள் இப்பெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்படிலாம் சொன்னோடனே ஐயோ பிளேட்டை மாற்றிட்டாளுகளே, வாயை திறக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏன் டல்லாக இருக்கீங்க, ஏன் தூக்கம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுகிட்டே இருக்குமா இதை பார்த்தோன்னா கோபி வந்துட்டு மறுபடியும் கேட்க, கோபிகிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு இதெல்லாம் நடந்ததுப்பா, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே மனசு கஷ்டப்பட்டுருச்சு. உடனே வந்து நான் கேட்குறமான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேட்டார். யார் முன்னாடி? ராதிகா முன்னாடியே ராதிகாவோட அம்மா வச்சு கேட்குறாரு. நீங்கள் மையோட்ட இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராதிகா முன்னாடியே திட்டி விட்டார் கோபி. திட்டி விட்டு போனதுக்கப்புறமா நம்ம ராதிகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இப்படி பேசினேமான்னு சொல்லி கேட்க, இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு மையோ கூப்பிட்டு கேட்க, மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி அச்சோ குட்டி பிசாசு நம்மளை கோத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் நிம்மதி கெடுக்கிறதே நீ தான் திட்டி விட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை பாஞ்சிக்கிட்டு வருவார் பழனி சார். அவர் ஓடியாந்து வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க, பாருக்காரரை பிடிச்சி மிரட்டிட்டாரு. ஒரு தடவை சொன்னோம் 100 தடவை சொன்னதுக்கு சமம், ஒழுங்காக பணத்தை கொடுங்கன்னு மிரட்ட. சரி வர வழியிலேயே இவர் 6 அடி உயரத்தில் இருக்காரு, அலைக்கா தூக்கி சாப்பிட்ருவார் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாப்புல தம்பி. ஆனாலும் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டாரு. பணத்தை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது உங்கள் அக்கா பையன் வந்து இனியாட்ட வந்து காலேஜில் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல, இல்லை நான் பார்க்குறேன் என்ன இதுன்னு கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவி மக்கா.